எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்ச நஞ்ச பேச்சாயா பேசுனீங்க, வாய் மேலே பல்லு போட்டலையா பேசுனீங்க. ஆனால் இன்னைக்கு பார் நான் 3% ஏறி போயிட்டேன் பார் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நாட்டில் பெரும்பாலும் பேசக்கூடிய பேச்சு எதன் மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாடா மோட்டர் இன்னைக்கு 3% மேலே ஏறினது தான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இவன் என்னடா எத்தனை சூடு போட்டாலும் ஏற மாட்டேங்கிறான். சமீபத்தில் தான் ஆட்டோ செக்டரில் ஜிஎஸ்டி ரேட் கட் சம்மந்தப்பட்ட தகவல் வந்தது. அப்பவும் பெருசாக ஏறல அப்படின்னு இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அடிமேல் அடி வச்சா அம்மியும் நகரும், ஆடி காத்துல அம்மியும் பறக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நேற்று இன்னைக்குன்னு பல்வேறு தகவல்கள் ஆட்டோ செக்டரில் வந்துக்கிட்டே இருந்ததுனால அவங்க சவுத் ஆப்பிரிக்கன் பிவி மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்ததுனால இன்னைக்கு இந்த டாடா மோட்டர் என்பது ஒரு 3% ஏறி இருக்கு. யாராக இருந்தாலும் 100 ரன் ஒரு செஞ்சுரி என்பது டக்குன்னு போயிட முடியுமா? ஜீரோல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதனால் ஏதாவது ஒரு வகையில் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் இதுக்கு நல்லபடியாக அமைஞ்சு பழையபடி தன்னுடைய ஹையை போய் தொட்டால் ரொம்ப புண்ணியமாக போகும். ஆனால் பாவிகளா உங்களையெல்லாம் என்னையா பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கீழே இறங்கி கிடந்த பங்குகளில் நிறைய ஃபேமஸான பங்குகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த அமரா ராஜா பேட்டரி அப்படின்ற பங்கு ரொம்ப ஃபேமஸான பங்கு தான். ஆனால் அநியாயத்துக்கு இது டாடா மோட்டரோட அநியாயம். அப்படி ஒரு அநியாயமாக கீழே இறங்கி கொஞ்சம் கூட எந்திரிக்காத ஒரு ஷேராக இந்த அமரா ராஜா ஷேர் ப்ரைஸ் என்பது ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு ஆச்சரியகரமான முறையிலே ஒரு 3% என்பது ஏறி இருக்கு. ஸோ பொதுவாக ஒரு ஆட்டோ செக்டருக்குள்ள இத்தனை நாள் ஒரு நல்ல நியூஸ் என்பதே வரல. இப்போ ஆட்டோ செக்டரில் ஜிஎஸ்டி ரேட் கட் மூலியமாகவும் சைனா கூட நம்ம அந்யோன்யமாக இருக்கிறதுனாலையும் மறுபடியும் ஒரு ஆட்டோ செக்டரில் ஒரு பூம் வருமா? அதாவதுங்க ஆட்டோ செக்டரில் ஏற்கனவே பல பங்குகளுக்கு பூம் வந்துடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தாலும் எம்என்டம், மாருதி, ஹூண்டாயின்னு பல்வேறு பங்குகள் மேலே தான் இருக்கான், உச்சத்தில் தான் இருக்கான். ஆனால் கீழேயே இறங்கி கிடக்கக்கூடிய இந்த டாடா மோட்டர், அமர்ராஜா, இந்த மாதிரி இன்னும் ஆட்டோ ஆன்சிலரிஸ்ல சில கம்பெனிஸ் இருக்கு. அவங்கெல்லாம் மேலே வருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய நிலைமையிலே இந்த அமரராஜா பேட்டரி என்பது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய ஒரு பங்காக இருக்கு. இவன் மட்டும் இல்லை, இதே மாதிரி மனசாட்சி இல்லாமல் கீழே விழுந்து இந்த கோல்கேட் பாமாலிவ் பல்லு விளக்குவாங்க இல்லையா, அந்த பிராண்ட் கோல்பால், இந்த கோவாவில் 5 மணிக்கெல்லாம் கடை பூட்டிட்டு கிளம்பிடுவான் அப்படின்ற மாதிரி இவன் கடையை பூட்டினது 3750. அதுக்கப்புறம் மகிழ்ச்சி என்பதே வரல. தொடர்ந்து இறங்கு முகமாக 2250 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்கு செஞ்ச உருப்படியான ஒரே வேலை என்ன, இந்த ஷேர் பிரைஸ் செஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் ஏதாவது ஒரு 20% என்பது அப்பப்போ ஏறி ஒரு மகிழ்ச்சி என்பதை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. இந்த 2025 ஆல்ரெடி ஒரு 2 முறை கொடுத்துருச்சு. உனக்கு என்ன இப்போ கெட்டு போச்சு, இன்னொரு இடம் நீ இன்னொரு 20% இது ஏறி எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்னு அந்த கோல்கேட் பாமோலிவ் அப்படின்ற பேரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐஆர்இடிஏ அப்படின்ற பங்குமே ஒரு ஃபேமஸான பங்கு தான். ஆனால் இப்போ அது எதுவுமே வால்டிலிட்டி பெருசாக காமிக்காதனால மார்க்கெட்டில் அதனுடைய பேரே நியூஸ்லேயே வரமாட்டேங்குது. முதல்ல நான் தேடி தேடி நிறைய நியூஸ்களை கொண்டு வந்துட்டு இருக்கீங்களே, இந்த ஐஆர்இடியை பற்றி ஏதாவது ஒரு தகவல் வந்துட்டு இருக்கும். ஸோ தற்போது நான் பெருசாக எந்த நியூஸும் பார்க்கல. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் 2024 சமயங்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு வால்டிலி போட்டு ஆட்டம் போட்டவன் தான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இந்த 2025 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில முறை மட்டும் அவனும் அதே மாதிரி ஒரு 20% சம்பாரிச்சு தரது, ஒரு 30% சம்பாரிச்சு தரதுன்னு இந்த 2025 மட்டும் ஒரு 3 முறை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இப்போ வரைக்கும் பண்ணல. கடந்த ஜூன் மாதத்துலேருந்தே ஒரு 3 மாதமாக கீழே தான் விழுந்து கிடக்கு. ஸோ தற்போது மார்ச் மந்த் லோனில் விழுந்திருக்கக்கூடிய ஐஆர்இடிஏ இன்னுமே பெரிய கும்பா பாட்டு பாடுமா, அல்லது ஏதாவது இந்த வருஷத்தில் இன்னொரு சிறிய சந்தோஷம் பண்ணி தருமா அப்படின்றது பொறுத்திருந்தா பார்க்கணும். மற்ற இந்த ஹெச்எஃப்சியிலும் ஜஸ்ட் டயலும் மற்ற பங்குகளில் கொஞ்சம் சுமாரான ஃபேமஸான பங்குகள் தான். அடி வாங்கிறதுல பெரிய ஆள் என்ன சின்ன ஆள் என்ன, நிலைமை சரியில்லைன்னா மார்க்கெட்டை யாராக இருந்தாலும் நிராகரிச்சிடும். அந்த சமயத்தில் இந்த ஹெச்எஃப்சிஎல் அப்படின்ற பங்கு 60 to 160 போனவன் மறுபடியும் ஒரு 74 அப்படின்ற ரேஞ்சில் விழுந்திருக்கான். இந்த 2025 இந்த பங்கு என்ன பண்ணியிருக்குன்னா, இவனும் சமீபத்தில் ஏப்ரல் மாதத்தில் அப்புறம் மறுபடியும் மே மாதத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு 2 முறை மட்டும்தான் மகிழ்ச்சி என்பது அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொண்டு வந்திருக்கான். இனி மறுபடியும் ஏதாவது 3ஆம் முறையாக சந்தோஷம் கொண்டு வர போகுதா அல்லது கீழே போகுதா அப்படின்றது 2-3 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஜஸ்ட் டயல் அப்படின்ற பங்குமே
இது ஒரு பெரிய கையினுடைய பங்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? டிவிடெண்ட் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல, கடன் இல்லாமல் இருக்கு இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியினுடைய முதலீட்டாளர்கள் பின்னாடியில பெரிய கை நம்ம ரிலையன்ஸ். அப்படி ஏங்க இன்னைக்கு ரிலையன்ஸ்ல ஒரு மிக முக்கியமான தகவல் இருக்கு. ஆனால் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மனசாட்சி இல்லாமல் கீழே இறங்கி கிடக்கக்கூடிய ஆட்கள்ல யாரு அதிகமாக லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கா, யாரு பெரிய ஆள்? சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இந்த இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்ற ஷேர், IRED அப்படின்ற ஷேர் வந்து ஒரு வருஷத்துக்கு 1562 கோடி லாபம் பண்றாங்க. பெரிய ஃபேமஸான கோல்கேட் பாமோலிவ் என்பது ஒரு வருஷத்துக்கு 1393 பண்ணிட்டு இருக்காங்க. அமரராஜா என்பது 913 ஆகவும், ஜஸ்ட் டயல் வந்து இப்போதான் என்னன்னு தெரியல சமீபத்தில் பிக்கப் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒன்றும் பெருசா இல்லை. பட் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு முதல்ல 100 கோடி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 300 கோடி 600 கோடி அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிறதுலே கும்பா குட்டி ஆனது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த HFCL லிமிடெட் தான். ஏன்னா அவங்க ஒரு 300 கோடியெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ சமீபத்தினுடைய குவார்டரில் எடுத்து பார்க்கும்போது இந்த வாங்கிக்க குபால் அப்படின்னு 2 தடவை குபால் குபால்னு தன்னுடைய முதலீட்டாளர்ல பிடிச்சி குத்தி வச்சிருக்கான். அதனால தான் பாவம் தரத்தட்டி நிற்கிது. இனி அடுத்த குவார்டர் ரிசல்ட்ல என்னையா பண்ண போற, காப்பாற்றி விட போறியா இல்லை என்ன எங்களை வச்சு செய்ய போறியா அப்படின்னு பாவம் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான நியூஸுக்கு வந்துட்டோம். அதாவது இதெல்லாம் எங்க உருப்பட போகுது அப்படின்னு நம்மளுடைய மார்க்கெட் பாட்டு கீழே போய்கிட்டு இந்த நிலைமையில திடீர்னு ஒரு 10 days மூவிங் ஏவரேஜை தாண்டி நிஃப்டி திரும்பி இருக்கு. இருந்தாலும் அது 25,000 தாண்டல. அதனால அதுக்கு மரியாதையும் மதிப்பும் மாலையும் கிடையாது நிஃப்டிக்கு. பட் இருந்தாலும் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஷேர் வந்து கடந்த 2 நாட்களாக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது மார்க்கெட்ல. அது எங்கிருந்து சப்போர்ட் பண்ணுதுன்னா 200 days மூவிங் ஏவரேஜ்லேருந்து சப்போர்ட் பண்ணுது. உடனே பல பேர் மனக்கோட்டை என்பது கட்டுறாங்க. அப்போ ஒருவேளை 200 days மூவிங் ஏவரேஜ் இவனை தூக்கி விட்டு பழைய ஹை வந்தா கூட போதுமே, மார்க்கெட்டை ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குமேன்னு உடனே பல பேர் மனக்கோட்டை கட்டுறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி நடக்குமா அல்லது இல்லை இது சும்மா ஒரு டகால்ட்டிக்கு பார்த்தேன் அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே ரிவர்சல் ஆகி திரும்பி வருமா என்னன்றது தெரில. பட் இப்போதைக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா, ரிலையன்ஸுக்கு ஆயில் எனர்ஜியில் பிரச்சனை வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் ரிலையன்ஸை இப்போ டெலிகாம், அவங்க ஜியோவும் இன்னும் ரிலையன்ஸ்குள்ளே தானே இருக்குது, இன்னும் பிரிச்சு உள்ள. ஸோ அந்த டெலிகாமில் ஜியோவில் அவங்களுடைய ஸ்லாப் எல்லாம் டேரிஃப் எல்லாம் மாற்றுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை ஒரு பாசிட்டிவ் நியூஸை எடுத்துக்கிட்டு ரிலையன்ஸ் இன்னைக்கு 2.5% ஏறி நம்மளுடைய மார்க்கெட்டையே தூக்கி நிறுத்தி இருக்கு. ஸோ அதுதான் அந்த ரிலையன்ஸினுடைய மிக முக்கியமான தகவல். இவன் இப்படியே 200 days மூவிங் ஏவரேஜ்லேருந்து பிக்கப் ஆகி பழைய கை வந்துட்டான்னா பல பேர்த்த காப்பாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செய்வானா செய்வீர்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும். இதுல ஒரு 2 பேர் நம்மளை செஞ்சுட்டான். சுஸ்லான் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய மார்க்கெட்ல மகிழ்ச்சி என்பது இல்லை. இந்த 2025 பல முறை அதிக முறை சம்பாரிச்சு கொடுத்த ஜாம்பவான்கள்ல இந்த சுஸ்லான் இருக்கு. பாத்தீங்கன்னா 48 to 58, சின்ன பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது, பெரிய பர்சன்டேஜ் 48 to 58, 48 58ன்னு கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 50 to 72ன்னு ஆல்மோஸ்ட் 4 முறை சம்பாரிச்சு கொடுத்துட்டான் கரெக்டா அவனுடைய ஒவ்வொரு சப்போர்ட்லையும். பட் இப்போ உளுந்திருக்கக்கூடிய இந்த பிரைஸ் என்பது எது பக்கத்தில் வந்து உளுந்திருக்கு அப்படின்றதுக்கு இன்னும் ஒரு பெருசாக கிளாரிட்டி இல்லை. தற்போதைக்கு 3 months லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அந்த மே மாதத்தினுடைய லோவையோ அல்லது ஏப்ரல் மாதத்தினுடைய லோவையோ அல்லது மார்ச் மாதத்தையும் இன்னும் சரியாக போய் முட்டலை. அதை கீது போய் முட்டிட்டு கீது மேலே வர போறியா அல்லது இங்கிருந்தே திரும்ப போறியா அல்லது இன்னும் கீழே போய் இதுக்கு முன்னாடி 72 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இப்போ 59 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கும் கீழே கீது போறியா அப்படின்னு ஒரே மனசு நொந்து போய் இருக்கக்கூடிய கிளிகளில் இந்த சுஸ்லான் கிளியும் ஒன்று. டிசிஎஸ் கேட்கவே வேணாம், மொத்தமாக பல பேர் இந்த நாட்டில் நொந்து போயிருப்பாங்க. ஏன்னா அது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்டர், டாப் எக்ஸ்போர்ட்டர் ஐடி துறையில். அப்படி இருக்கக்கூடிய கம்பெனி 4400 இங்கே, 3000 ரூபா இங்கே, விடாப்புடியாக விழுகின்ற கத்தியை பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதாவது விழுகின்ற கத்தி அப்படின்றது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி, அது கும்பா ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சே பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபாலிங் நைஃப். பட் இதுக்கெல்லாம் என்ன குறைச்சல், கோடிக்கணக்கில் பணத்தை சும்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதா இருந்தாலும் சுக்கிரனுடைய திசையை அடிக்கணுங்க, மார்க்கெட்டுக்கு பிடிக்கணும். ரிசல்ட் பாசிட்டிவா வந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய லாஜிக் என்பது வேற, மார்க்கெட்டினுடைய லாஜிக் என்பது வேற. ஒரு ஷேரை வந்து கொண்டாடி தீக்கணும்னா அவன் கொண்டாடுவான்,
இல்லைன்னா எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் சரி. இதெல்லாம் பாருங்களேன், கிட்டத்தட்ட 94,394 கோடி ரிசர்வ்ல இருக்கு. அதுல 30,964 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கு. எப்பா! அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 49,000 கோடி. இதுக்கு முன்னாடி வெறும் எவ்வளவு பெரிய அளவுல டபுள் பண்ணியிருக்கான் பாருங்க. பெரிய ஜாம்பவான்ங்க. 2014 20,000 கோடினா இப்ப 10 வருஷத்துல அதை அப்படியே டபுளுக்கு மேல பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் நீ குப்புறப்படு ஊசி போடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பங்கு வந்து 4,500 இருந்து கீழே வந்து மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவே தான் இந்த ஐடி துறைகள் இப்படி விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம். ஒரு நண்பருக்கு பயம் வந்துருச்சு. என்ன கமெண்ட்ல போட்டிருந்தாருன்னா, இந்த ஒடிசால கோல்டு தங்க சுரங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்களாமே அப்படின்ட்டு. ஸோ பல பேர்த்துக்கு என்ன ஒரு பயம்னா, இப்படி தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கும் போது தங்கத்தினுடைய விலை கீழே இறங்கிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வெறும் 20 டன் தான். ஆனால் நம்ம கிட்ட ஆல்ரெடி 879 டன் நம்ம இந்தியா கிட்ட இருக்கு கையிருப்பு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஒரு 1000 மெட்ரிக் டன் அப்படின்னு கண்டுபிடிச்சா கூட அது ஏதாவது விலை குறையுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். சும்மா ஒரு 20 டன் கிடைச்சிருக்கு அப்படின்னா இதனால் இந்த 20 டன்னால் குறையுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஒன்று இருக்குது. கோல்டுமே தொடர்ந்து ஏறினது கிடையாது. அதெல்லாம் அப்பப்போ கரெக்ஷன் ஆகிருக்கு. கோல்டுனுடைய ப்ரைஸ் கூட அப்பப்போ கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் கரெக்ஷன் ஆகிறது அப்படின்றது வேறு. பட் இந்த மாதிரி வெறும் ஒரு 20 டன் கண்டுபிடிச்சதுக்கே எப்படி வடிவேல் அவர்கள் சொல்கிற மாதிரி கடை கொஞ்சம் டெவலப் ஆனால் போதும், உடனே பன்னு கூடு டீ கூடுன்னு எல்லாரும் வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டு அதில் பாதாளத்தில் இருந்தப்போ ஐபிஓக்களையே காணும். ஐபிஓக்களில் பயங்கரமான வளர்ச்சி. மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனோடனே போதும். இப்போ வந்து 4 ஐபிஓ ஓப்பன் ஒன்றில் இருக்குது. பட்டேல் ரிட்டைல்னு ஒரு ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. விக்ரம் சோலார்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஜெம் ஏரோமேட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீஜி ஷிப்பிங் குளோபல் அப்படின்றது ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. எல்லாமே வந்து ஆகஸ்ட் 21 க்ளோசிங். மீசை வச்சிருக்கிற பையனை தான் கட்டிக்குவேன் அப்படின்ற மாதிரி சில பெண்கள் சொல்கிற மாதிரி இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு பல பேர் வந்து குறைஞ்சது ஒரு 15% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அல்லது ஒரு 30% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் தான் அதை பற்றி நாங்கள் யோசிப்போன்னு சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய 4 ஐபிஓக்களினுடைய தரவரிசை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பட்டேல் ரீட்டைல் அப்படின்றது 18% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. விக்ரம் சோலார் என்பது 2வது இடத்துல 16% இருக்குது. ஸ்ரீஜி ஷிப்பிங் 11% இருக்குது. ஜெம் ஏரோமேட்டிக்ஸ் என்பது மிகவும் குறைவாக கடைசி இடத்துல 7% என்பது மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்கு. இது இன்றைய நிலவரம் தான். அது ஏன் அப்படி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்குறாங்கன்னா, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி சமீபத்தில் க்ளோஸ் ஆன ஒரு ஐபிஓ தான். அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா வெறும் 1%. அதாவது என்ன விலைக்கு அவங்க ஐபிஓ விட்டாங்களோ அதே விலைக்கு தான் வந்து லிஸ்டிங் ஆகிற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருந்தது. அப்புறம் உண்மைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பங்கு ஆக்சுவலாக இன்னைக்கு மைனஸ்லேயே போயிட்டான். அவன் 500 ரூபாய் 507 ரூபாய்க்கெல்லாம் போய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அதனுடைய ஒரிஜினல் ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா 517, கிட்டத்தட்ட 10 ரூபா கீழே போய் டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் யார் செஞ்ச புண்ணியமோ அந்த ஐபிஓ இன்னைக்கு மேலே தூக்கி விடணுன்ட்டு, அதாவது மார்க்கெட்டும் கொஞ்சம் ப்ளஸில் இருந்ததுனால, மார்க்கெட்டும் ஃப்ளாட்டும் கொஞ்சம் ஏறி வந்ததுனால இவனையும் இன்னைக்கு ஒரு 5% ஏறி மகிழ்ச்சி என்பதை இந்த ஐபிஓ காரங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஃப்ளாட்டில் வந்து லிஸ்ட் ஆகுன்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா மைனஸில் போய் லிஸ்ட் ஆகிட்டு அப்புறம் ஒரு 5% ஏறி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு லிஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். இனி இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் இனி அது என்ன பண்ண போகுதுன்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். இதுதாங்க இன்னைக்கு ஐபிஓக்களை பற்றிய தகவல்கள். நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்றது பார்க்க போகிறோம். முக்கியம்னா முக்கியம், அப்படி ஒரு முக்கியம். பட் அதுக்கு முன்னாடி முதலீடு, ட்ரேடிங்கை விட முதலீடு என்பது எவ்வளவு ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டினுடைய மூடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி வீட்டில் கணவன் மனைவி இருவருடைய மூடு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை தூக்கி வீசுகிறாங்க, அதை நம்ம தடுக்கிறோம், அப்புறம் மறுபடியும் 2வது தடவை ஓடி போய் நம்ம ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி மார்க்கெட்டினுடைய மூடு வந்து திடீர்னு ஒரே ஷேரை மேலே வச்சிருக்கும், அப்புறம் கீழே தூக்கி வீசிடும்.
அது கரெக்டாக ஏதாவது ஒரு சப்போர்ட்லேருந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம். ஏன் அப்படின்னா சில பேர் பேராசையில் ஏறிட்டு இருக்கிற பங்குகளை மறுபடி போய் வாங்குவாங்க. அப்புறம் என்னைக்காவது கீழே விழுங்கும்போது பயத்தில் விற்றுட்டு போவாங்க. அந்த கிரீடியும் ஃபியரையும் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணாவே முதலீடு என்பது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு வித்வான், இன்வெஸ்டிங் அப்படின்றதுல வந்து மிகப்பெரிய ஒரு அறிஞர் அமெரிக்காவில் பீட்டர் லிஞ்ச் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது நீ எடுக்கிறேன்னு ஆச்சு, எடுத்து அது இறங்குறதுன்னு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்? பெரும்பாலும் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சமயங்களில் போய் எடுத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய லாஸை நீ குறைக்கலாம்ல. இப்போ டாடா மோட்டரே ஒரு உதாரணத்தை எடுத்துங்க. 1200 ரூபாயிலிருந்து அவன் பாட்டு கீழே போய் விழுந்துட்டான். அப்போ இங்கே போய் பேராசையில் எடுக்கிறதுக்கு மற்றவங்க பயந்துட்டு விற்கும் பொழுது எடுத்தால் அந்த லாஸாவது கொஞ்சம் குறையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எடுத்ததுக்கப்புறமும் கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் அப்படின்றதான் இன்வெஸ்டிங்கில் மிகப்பெரிய ஈஸியான மெத்தடு. இப்போ இந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒரு உதாரணத்துக்கு இந்த மதர்சன் சுமி அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் பாட்டமாக அருமையாக பிடிச்ச ஷேர்களில் இது ஒன்று இருக்குது. நிறையா தடவை நம்ம பார்க்குறோம், இப்படி ஏதாவது ஒரு பங்கு வந்து ப்ரீவியஸ் லோவில் வந்து விழுகும் பொழுது ஏறுவானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கல, சிலது ஏறுறான், பெரிய அளவில் சிலதெல்லாம் இறங்கிடுறான். ஆனால் இந்த டபுள் பாட்டமாக கரெக்டாக ஓரளவுக்கு கேப்சர் பண்ணி மிகப்பெரிய அளவில் 36 to 42 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய மதர்சன் சுமி ரொம்பவுமே கலக்கியிருக்கான். ஆனால் இதை பார்த்த உடனே எல்லா டபுள் பாட்டம்லேயும் வந்து விழுந்த பங்குகள் இப்படி ஏறிடுதா அப்படின்னா அதுதான் கிடையாது. இந்த மதர்சன் சுமி கரெக்டாக கீழே வந்து விழுந்த நேரத்தில் அந்த ஆட்டோ செக்டருக்கு நியூஸு வந்துடுச்சு. அதனால் அவன் எதில் ஏறினானே தெரில. டபுள் பாட்டம் டெக்னிக்கலில் ஏறினானா அல்லது கரெக்டாக டபுள் பாட்டம்ல இருக்கும்போது நியூஸ் வந்து ஏறினானான்னு எது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் மார்க்கெட்டில் அதிகமாக செயல்படுது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒலக்ட்ரா அப்படின்ற ஒரு பங்கு மார்க்கெட்டில் எப்பாவது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வருது, ஏதோ ஒரு காரணத்தினால 10-15% என்பது ஒரு மூவ்மெண்ட் காமிச்சிடுறாங்க அப்படின்னா, அந்த பங்குகளில் மேபி என்னைக்காவது ஒரு தடவை அதனுடைய அடிவாரத்துக்கு வரும் பொழுதோ அல்லது அடிவாரத்தை விட்டுட்டு எங்கேயாவது மறுபடியும் கீழே விழுந்து 2 days மூவிங் ஆவரேஜ்லையோ அல்லது ஏதாவது டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கும்போதோ இது போன்ற சப்போர்ட்டுகளிலிருந்து அவன் திரும்பறக்கு ஒரு அதிகமான வாய்ப்பு என்பது அந்த டபுள் டெக்னிக்கலை விடவும் இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஏதோ ஒரு நியூஸ்னால தானே போனா. இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக தான் என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். நான் புக் எழுதுனேன்னா இதை ஒரு பாயிண்ட் எழுதி வச்சிருவேன். ஸோ ஏதோ ஒரு நியூஸ்னால தான் ஒரு இடம் மேலே போனால் அப்புறம் மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு வந்து விழுகும் பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு நேச்சுரலாக ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அந்த மாதிரி அப்போ ஒரு டெக்னிக்கலாக ஒரு டபுள் பாட்டமோ அல்லது ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள்னுடைய சப்போர்ட்டு லெவல்கள்லையோ அல்லது கீழே விழுந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சேனல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டுகள்லையோ இங்கிருந்து ஏறுவான் அப்படின்னு பல பேர் நம்பிக்கையை கொண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் 40க்கு 4 பேர் ஏறினாவே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி லாங் கேண்டில் போட்டவனுக்கு கீழே வந்து விழுகும் பொழுது அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்பு என்பது சில நேரங்களில் நடக்கிறதா தான் என்னுடைய புரிதல். ஸோ இன்றைய நியூஸ் என்னென்னா, இந்த ஒலக்ட்ரா அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு லாங் கேண்டில் போட்டு கீழே குப்புற விழுந்து அதனுடைய அடிவாரத்துக்கு வந்து விழுந்த பின்பு அங்கிருந்து சமீபத்தில் ஒரு 1350 to 1520 அப்படின்ற மாதிரி மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இந்த கண்டுபிடிப்பை தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு அங்கேயே கோந்துக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.